ஹலோ, நான் வந்துட்டு இங்கே தமிழா கிளினிக் வந்திருந்தேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு வெஜைனல் ரெஜினேஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பேர் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி தெரியாமையும் இருப்போம், அந்த பேர் கூட தெரியாமையும் இருப்போம். அதை பற்றி யார்கிட்ட கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். கேட்டால் தப்பாக நினச்சிப்பாங்களோ, நிறைய பேப்பரில் படிக்கலாம். பட் ஆனால் அதை நம்மளுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாமல் இருக்கும், புரியாமல் இருக்கும், படித்தா கூட புரியாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப வருஷத்துக்கு எதுவும் தெரிஞ்சா கூட நம்மளால வந்துட்டு இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே கலெக்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நினைப்பேன். யாரும் நமக்கு சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லையேன்னு நினைப்பேன். ஸோ பை சான்ஸ் சரி நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும், இப்போ வீக்காக இருக்கும், நம்ம வெஜைனா வந்து வீக்காக இருக்குது, ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், நம்ம இப்பயும் வந்து வெயிட் பண்ணி நம்ம யார்கிட்டனா கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஹெல்த் வந்து இன்னும் புவரா ஆயிடும் அப்படின்னு தோணுச்சு மனசுல. அப்படி தோணும் போதுதான் நான் என்ன பண்ணேன், தமிழா கிளினிக் வந்தேன். டாக்டர் ஸ்மிருதியை பார்த்தேன். ஸ்மிருதி வந்து பார்த்தாங்கன்னா ஃபுல் இது டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுவோம், என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்தாங்க, ஃபுல்லாக சொன்னாங்க. எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன். எப்பயுமே பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் எத்தனையோ பேர் யார்கிட்ட என்னென்னா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் ஒரு டாக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா ஆயிடும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வரணும். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு செஷன்ஸ் நல்லா முடிஞ்சிடுச்சு, ஃபுல்லாக எல்லா செஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஐ எம் ஹாப்பி அபவுட் த ப்ரோக்ராம். இட் வாஸ் வெரி குட் அண்ட் த டாக்டர் வாஸ் வெரி குட். பேஷண்ட்டை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிற டாக்டர்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி டாக்டர் கிட்ட உங்களோட சஜஷனை சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ரொசீஜரை வந்து மேம் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் 10 கேள்வி இல்லை 20-30 கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பொறுமை டாக்டர். சில டைம் நம்மளுக்கு அவர்ஷன்ஸ் இருக்கலாம், எதனா இதை பற்றி அதை பற்றி இருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா எந்த அவர்ஷன் இல்லாமல் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இது நினச்சிப்பாங்க அது நினச்சிப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். நீங்கள் அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க. ஸோ அப்படி பேசும்போது தான் பேஷண்ட்டுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால நம்மளுக்கு அப்போ தான் கான்ஃபிடென்ட் வரும். ஓகே நம்மளுக்கு இதை செய்யலாம் அப்படின்ற அப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் த அவுட்கம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, செஞ்சிருந்த முறையும் சரி, என்னோட அவுட்கமும் சரி, ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட இஷ்யூஸ் என்ன இருக்கோ வந்து கேட்டுக்கோங்க. நான் அதை தான் சஜஸ்ட் பண்ண முடியும். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை அவுட்கம். தேங்க்யூ.